அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பாத்தீங்கன்னா RS அகர்வால் ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இந்த புத்தகத்தில் அவங்க டிஎன்பிசி ரெஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க. கணின் ரீசனிங் கணினின் அகாடமி, ரைட்டுங்களா? அடுத்தது ஸ்கூல் புக்கு. நம்ம கிட்ட 6வது 7வது 8வது ஒன்னா இல்ல, இது சுரேஷ் அகாடமி புக்கு, இது ஸ்கூல் புக்கு. அங்க கரெக்டா ஸ்கூல் புக்ல இருக்கிறத எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3 புக்கு பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 2012 இருந்து 2024 உள்ள ஸ்கூல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், இது எல்லாமே எடுத்துறேன். இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்களா, வேலை நேரம் மற்றும் வேகம் இருக்கு. ஒரு கொஸ்டின் பாருங்க, 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறார்கள் எனில் விமானத்தில் 1400 எத்தனை முறை பயணம் செய்யலாம்? கொஸ்டின். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 21 டெஸ்ட் கொடுக்குறோம். டெய்லி 10 கணக்கு பிராக்டிஸ் கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு 300 rupees ஒன்லி. மேத்தமெட்டிக்ஸ் 21 டெஸ்ட் கொடுக்குறோம். டெய்லி 10 கணக்கு பிராக்டிஸ் கொடுக்குறோம். வீடியோ கிளாஸும் கொடுக்குறோம். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க, 280 நபர்கள் ஒரு விமானத்தில். அப்ப புரிஞ்சுக்கணும், 280 நபர்கள் ஒரு விமானத்துல 2 முறை பயணம் பண்றாங்க. 280 நபர்கள் ஒரு விமானத்தை 2 முறை பயணம் பண்றாங்க ஏனில் விமானத்தில் 1400 நபர்கள் எழுதிக்க. நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்வார்கள் கேட்கிறாங்க. சரிங்களா? சரி, ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் 280 இருக்கா, அதை எடுத்து எழுதிக்கிங்க. இந்த இடத்துல 2 இருக்கு, எடுத்து எழுதிக்கணுங்க. நேர் விகிதத்தை தான் கண்டுபிடிக்கிறான். இங்க 1400 இருக்கு. சரி, இந்த இடத்த எழுதிட்டோம். அப்ப அவன் கொடுத்துக்கிற 280 2 முறை 1400 பேர் போனா எத்தனை முறைன்னு கேட்கறான். ஒண்ணு இல்லைங்க, இங்க பாருங்களா, 280 இந்த 2 போட்டுக்கலாமா? இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, 1400. எத்தனை பேர் பயணம் செய்யறாங்க தெரியாது. அதனால தெரியாத எக்ஸ்ன்னு எடுத்துங்க. தேர்ஃபோர் எக்ஸ், அவ்வளவுதான். இது கிராஸ் மல்டிப்ளை, குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. நம்ம மேட்ரிக்ஸ்ல போட்டிருப்போம். நம்ம இதுவும் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இதுவும் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். அதாவது இதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும். ரைட். இப்ப பாருங்களா, 280 இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நேர் விகிதம்ன்றதுனால ஈக்குவல் எடுத்துங்க. 1400 இன்டு 2 நேர் விகிதம். அதனால 280 இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1400 இன்டு 2. அப்ப 280 எக்ஸ் மல்டிப்ளை பண்ணா 280 எக்ஸ் 1400 இன்டு 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 0 பெருக்கணும். 8 2800. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2800. இந்த 280 பெருக்கல் இருக்குது, ஈக்குவல் டு அண்ணாண்ட வந்தால் வகுத்துல ஆயிடும். 280 இங்க பாருங்க, 128 அடிச்சிடலாம். 128 இந்த 1 0க்கு 1 0 அடிக்கிறோம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 10. அப்ப 10 பேர். ரைட்டுங்களா? இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 21 டெஸ்ட் கொடுக்குறோம். டெய்லி 10 கணக்கு பிராக்டிஸ் கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு 300 rupees. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறார் எனில் விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம் கேட்டாங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, 280 அப்படியே எடுத்துங்க. இங்க 2 முறைனா 2 எடுத்துங்க. எத்தனை நபர்னா 1400 நபர் எத்தனை முறை தெரியாது. அதனால எக்ஸ் எடுத்துங்க. 280 டு 1400 எக்ஸ், இந்த மாதிரி போட்டு நேர் விகிதம். அப்ப நேர் விகிதம் ஈக்குவல் பண்ணணும். இது 280 எக்ஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டீங்க, ஈக்குவல் டு 1400 இன்டு 2 மல்டிப்ளை பண்ணி போட்டீங்க. அப்ப 280 எக்ஸ் மல்டிப்ளை பண்ண 280, 1400 2800 இதை மல்டிப்ளை பண்ணிவிடுறான். எக்ஸ் இந்த 280 ஈக்குவல் டு அண்ணாண்ட வந்தா டிவைட் ஆயிடும். அப்ப இந்த 0க்கு இந்த 0 அடிச்சுட்டு 128 1. அப்ப மொத்தம் பேலன்ஸ் என்ன, 1 0 இருக்கு, 10. இதுதான் மேக்ஸ். டெய்லியுமே சொல்லி கொடுத்துட்றான் உங்களுக்கு. டெய்லியுமே சொல்லி கொடுத்துட்றான். இந்த டெஸ்ட் பேட்ச் தேவைப்படுன்னா அவனுக்கு போன் பண்ணுங்க. நன்றி.